சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களை ஞானத்தின் மூலமாக தூய்மையான நறுமணம் உள்ள மலராக மாற்ற வந்துள்ளார். நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். நான் எவ்வளவு தூரம் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று உங்களை நீங்களே பாருங்கள். எந்த அளவிற்கு தங்களது சதோ பிரதான நிலை வரை வந்து சேர்ந்துள்ளோம். ஞான மார்க்கத்தில் பூஜிக்கத்தக்கவர்கள் அஞ்ஞான மார்க்கத்தில் பூஷாரி என்று காண்பிக்கப்படுகிறது. தந்தையோ யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. அவர் இருப்பதே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக. துக்கஹர்த்தா, சுககர்த்தா. எவ்வளவு இனிமையான பாபா ஆவார்! ஆத்மாதான் ரூப் பசந்த், ஞான யோகமுடையது என்று பாபா புரிய வைத்துள்ளார். இங்கோ உங்களது படிப்பு ஆகும். அதனுடைய பிராலப்தம் பலன் புதிய உலகத்தில் கிடைக்கும். துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள். சுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக அரசாட்சியை கொடுத்துவிட்டு நான் ஓய்வெடுக்கிறேன். பிறகு என்னுடைய பாகம் முடிந்து போய்விடும். பிறகு பக்தி மார்க்கத்தில் ஆரம்பமாகிறது. இது அனாதி நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. இனி முன்னால் போகப் போக புரிய வைத்துக் கொண்டே இருப்பார். கடைசியில் முடிவாக நீங்கள் வரிசை கிரமமாக கர்மாதீத நிலையை அடைவீர்கள். இதுவும் நாடகமாகும். இதில் குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. மாயைப் புயலைக் கொண்டு வரும். இதற்கு பயப்படாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். மிகவும் அசுத்தமான மோசமான எண்ணங்கள் வரும். அதுவும் பாபாவிடம் வந்த பிறகுதான் வரும். பாபாவிடம் வராதவரை பாபாவின் மடி மாயை அவ்வளவு சண்டையிடுவதில்லை. சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. மனமுடைதல் ஏதேனும் சமஸ்காரம் இன்னல்வசமாவது மனிதர் வைபவங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவது. இது போன்ற கலியுக மலையைத் திட எண்ணம் என்னும் விரல் கொடுத்து சதா காலத்திற்கும் அழித்துவிடுங்கள். வெற்றியடையுங்கள். வெற்றி என்பது கழுத்தின் மாலை. சதா இந்த நினைவால் சக்தி சொரூபமாகுங்கள். சுலபமாகவே ஆன்மீக நிலையை பயிற்சி செய்யுங்கள். அதிகரியுங்கள். நினைவில் சொரூபத்தால் வாய்மண்டலம் சக்திசாலியாக மாறிவிடும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான சுகம். சாந்திக் கடல் சிவபாபாவின் தூய்மையான குழந்தை நான் என்பதை மனதில் பதித்திருக்கின்றேன். தூய்மை என்ற அடிப்படையை உறுதிப்படுத்தி நான் மலராகிவிட எண்ணத்தைக் கொள்கின்றேன். எப்போதும் சிவபாபாவின் அருளில் திளைத்து சந்தோஷமே நினைவின் வலிமையாக்கி இதுவே இனிமையான வீட்டிற்குத் திரும்பிச் செல்வதற்கான பயணம் சமயமாதலால் பயம் என்னைத் தொடாது. சிவதந்தையின் உத்தரவுப்படி நினைவு யாத்திரையில் உறுதியாக தூய்மையாக இருப்பதே ஆத்மாவாகிய எனது உண்மையான அடித்தளம். ஆன்மீக நிலையை தினமும் பயிற்சி செய்து சுத்தமாகி யாத்திரையின் உன்னத பாக்கியமாக சதோபிரதான நிலை வளர்த்திருக்கின்றேன். 84 பிறவிகளின் முழு விபரங்களை நினைத்து சதோபிரதான நிலையை மீண்டும் உறுதி கொண்டு தந்தையின் ஞானத்திற்குப் பாத்திரமாக நான் பூஜ்ய நிலை தகுதியில் இருக்கின்றேன். இரட்டை கிரீடம் எனக்கு ஏற்படுத்தும் உயர்வை பாபா நினைவூட்டுகின்றார். பாபா ரூப் பசந்த், சுகம் அளிப்பவர், துக்கத்தை துடைக்கும் சக்தி என்று உணர்கின்றேன். நான் சுகத்திலும் சதா தந்தையை நினைவு செய்கின்றேன். இந்த நாடகம் அனாதியாகவே அமைந்தது என்ற புரிந்துணர்வோடு ஆன்மீகப் பயிற்சி செய்து உள்நோக்கு முகமாகி வெளி அழுத்தங்களை புறக்கணிக்கின்றேன். என் பாகம் உலகத்தில் உயர்ந்ததாக இருப்பதால் நான் ஊக்கமடைகின்றேன். ஆன்மாவின் சிரேஷ்ட நிலை வாயுமண்டலத்தை மாற்றும் என்று உணர்ந்து பாபாவின் சக்திசாலியான குழந்தை என் குழந்தை என்பதில் திட நம்பிக்கை வைத்தும் சந்தோஷமாக குறையற்ற மனநிலையுடன் பயணிக்கிறேன். நான் அனுபவிக்கும் சக்தி நிலையே உலகிற்கு உதவி இருளை அகற்றும் ஒளி. தந்தையை நினைவில் வைத்து முயற்சி செய்வதே என் வாழ்க்கையாகிவிட்டது. இறுதியில் கர்மாதீத் நிலை அடைய விரைந்த முயற்சியுடன் இருக்கின்றேன்.
நினைவில் முழுமை முயற்சியையே தாயாக வைக்கும் எண்ணத்தில் நான் உறுதியுடன் இருக்கிறேன். எனது உயர்ந்த பரிவர்த்தனை நிலை ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஈர்ப்பு சக்தியாக மாறுகின்றது. உலகை வலிமை மிக்கதாக மாற்றும் என்பதை உணர்கின்றேன். மகாதானி ஆத்மாவாக, வெற்றி கழுத்தின் மாலையாக, சக்தி ரூபமாக திகழ்வதே என் முக்கிய லட்சியம். சதா குணங்களில் உறுதி பெற்ற நிலையை முழுமையாக என்னுள் உருவாக்கி, சாதனங்கள் எல்லாம் சேவைக்கே என்று நினைவில் வைத்திருக்கின்றேன். ரூப் பசந்த் ஆன்மாவாக சதா சிவபாபாவின் நினைவிலும் பரமத்தினில் நிலைத்த நிலையிலும் உலகத்திற்கு ஒளியாய், அமைதியாய், ஆனந்தமாகத் திகழ எனது ஆன்மீக பயணம் பாபாவின் அன்பால் நிரந்தரமாக அடைந்திருக்கின்றேன். சிவதந்தைக்கு நன்றி. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.